முதுகு வலியில் ட்ரூ பெயின் ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு இருக்கு. என்ன சார் ஸ்கூலில் படித்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் இங்கே சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு முதுகு ஒரு பேஷண்ட் வரும்போது நாங்கள் ட்ரூ பெயினா ஃபால்ஸ் பெயினான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ட்ரூ பெயின்னா நிஜமாலே அங்கே ஒரு பெத்தாலஜி இருக்குது, அங்கே ஏதோ ஒரு சிதைவு அடைஞ்சிருக்கு, அங்கே ஒரு சதைகள்லையோ எலும்புகள்லையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ட்ரூ பெயின். அதை நாங்கள் கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே வைத்தியங்கள் பண்ணால் சரியாயிடும். இதே ஃபால்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பெயின் வந்து பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கும். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை ராங் பாஸ்டர் இருக்கலாம், தப்பாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால இருக்கும், இல்லை ரொம்ப நேரம் பெட் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, ஒரு வேற ஏதோ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டோ அந்த மாதிரி நோயினால சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ்னால அவங்க நிறைய பெட் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அதனால ஒரு முதுவலி வரும். இதே வந்து ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால அவங்க பாடியில் போய் ஒரு பெயினை உண்டாக்கும். தட் இஸ் கால் இது வந்து ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெயினை நீங்கள் அட்ரஸ் பண்ணால் முதல்ல எந்த பெயின் ட்ரூ பெயினா ஃபால்ஸ் பெயினான்னு முதல்ல பேஷண்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் கிளாஸிஃபை பண்ணிட்டு தான் நம்ம அதுக்குள்ள வைத்தியங்களை பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பெயின்னே கண்டுபிடிக்காம பெயினுக்கு வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி பேஷண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சுத்தலுக்கான காரணம் என்னன்னா கரெக்டான டயக்னோசிஸ் இல்லை. ஸோ எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அது முதல்ல ட்ரூ பெயினா ஃபால்ஸ் பெயினான்னு அவங்க ஃபிசியோதெரபிஸ்டோட கைட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வைத்தியத்தை பண்ணுங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.